அனைத்து எதிர்கட்சிகளும் உங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களே, அத்தனை கட்சிக்காரங்களும் கர்நாடகா செல்லக்கூடாது பேச்சுவார்த்தைக்குன்னு கோரிக்கை விட்டுருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்வர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாருன்றது டோன்ட் கேர், என்னாலையும் சமாளிக்க முடியும்னு சினிமாவில் வரா மாதிரி இந்த ஜனநாயகம் படத்துல திடீர்னு போலீஸ் ரோல்ல வருவார், வந்து டமால் டிமில்னு அடிப்பார். அந்த மாதிரி கர்நாடகாவில் போய் சிவகுமார ஜாகிரதன்னு சொல்லிட்டு வராரு. என்னன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். இன்றைய முதல் வசை காவேரி பிரச்சனை தான். காவேரி பிரச்சனையை அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நேரடியாக கர்நாடகம் சென்று பேசி தண்ணீர் பெற்ற வரலாறு அன்று, அந்த வரலாறு உண்டு. இன்று அதன் பிறகு காவேரி ஆணையம் அமைக்கப்பட்டது. அதை சார்ந்த அமைப்புகள்லாம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அமைக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் வறட்சி பிரச்சனை தலைவிரிச்சு ஆட சொல்ல அவன் தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில காவிரி ஆணையம் பரிந்துரையின் பேர்ல சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேர்ல கடைசி நிமிடத்துல கடந்த கால சிஎம் சித்தராமையா வரைக்கும் திறந்து விட்டாங்க. இப்போ சிவகுமார் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறார். மீண்டும் அடுத்த களத்துல தேர்தலை சந்திக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது இயல்பு. அதனால அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம நடிகர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றார். சிஎம் ஒரு கமிட்டியோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாயிருக்கார். அவர் வராதிங்க, இப்போ சூழ்நிலை எல்லாம் சரியில்லை, வராதிங்கன்னு அவர் சொல்றார். கர்நாடக சிஎம் நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவர் போனார்னாலே இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்தந்த கவர்மெண்ட், ஜெயலலிதா கவர்மெண்ட்ல இருந்து கலைஞர் கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்லாம் காவிரி ஆணையத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேர்லாம் போராட்ட வகையில தண்ணி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சில உச்சிக்கட்ட போராட்டத்துலதான் தண்ணி வராது. ஆனா இயற்கை திரும்பிடுச்சுன்னா அவங்களால எவ்வளவோ அடக்கி வைக்க முடியாது, திறந்து விட்டுருவாங்க. அதுவா வந்துடும், அவங்க திறக்க தேவையில்ல, வந்துடும். அந்த தண்ணியும் நிப்பாட்டணும்னு சொல்லிதான் மேகதாது அணையை கட்டணும்னு சொல்லி
சிவகுமார் ஒரு போராட்ட காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாடு பெரிய பாலைவனமா ஆக போகுது, டெல்டா மாவட்டம்லாம். இவர் நான் போய் சாய்ச்சி காட்டிட்டு போகணும்னு இவர் நினைக்கிறார். சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. நம்ம முதல்வர் போகணும்னு நினைக்கிறார். ஜுடிஷியல் வழியா இவ்வளவு போராட்டமும் பண்ணி இவர் நேரா போனாக்கா அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட். இங்க வெளியே பேசிங்கிறாங்க, வராதுன்டுவாங்க. காவேரி நீர் படுகிற ஆணையெல்லாம் இவர் ஒரு வாட்டி டைரக்டா போய் பேசிட்டாருன்னா அத்தோட அங்க எதுவுமே எடுபடாது. என்ன கணக்குல யார் அட்வைஸ்ல அவரு கர்நாடகா 3ஆம் தேதி போறாருன்றது தெரியல. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சூழ்நிலைகள்லாம் சரியில்லை, வராதுங்கன்ட்டார். இன்னொரு டேட்ல வந்துக்கலான்ட்டார். வெள்ளெல்லாம் வந்த பிறகு சமரசமா பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுவார் பொழுது. எல்லாம் தமிழ்நாடு நிலைமை தண்ணீர் பிரச்சனை ஒரு பக்கம், இவர் தேவையில்லாம கர்நாடகா பயணம் போறேன்னு சொல்லி இவர் ஆரம்பிச்சு வச்சுக்கிற பயணம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் ஓடுது. என்ன ஒன்னாலும் இது ஒரு பக்கம், விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம், லோனை தள்ளுபடி பண்றான் பண்ணலன்றது ஒரு பக்கம், நீட் போராட்ட களம். என்ன சொல்றதுன்னு கேட்டா, பாலுக்கும் காவல் பூனைக்கு நண்பன்வாங்க. அந்த மாதிரி இவர் இப்போ கவர்மெண்ட் சைட்ல நீட் எதிர்ப்பு, நீட்டை அனுமதிக்க மாட்டேன்றார். நீட்டி சம்பந்தமா எதிர்க்கிறவங்க எல்லாம் காவல்துறையை வச்சு ஒடுக்கிறார். இது ஒரு பக்கம். இதுக்கு நடுப்புற மின் கட்டணம், ஆமா, மின் கட்டணம் ஒரு பக்கம், மின்சார துண்டிப்பு ஒரு பக்கம், அது ஒரு பிரச்சனை. மின் கட்டணம் உயர்வு ஒரு பிரச்சனை. மக்கள் சுமையில ரெண்டு வகையிலையும் மின்சாரத்துக்கு இல்லாம அவசரப்படுறது ஒரு பக்கம், மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அது மறுபரிசீலனை பண்ணுங்க, கால அவகாசம் கொடுங்கன்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுறாங்க. அதை பத்தி செவி சாய்க்கல. கரெக்டா அந்த தேதியில நீ பணம் கட்டலனா உன்னுடைய மின்சாரம் துண்டிக்கப்படும். அதில் எந்த விதமான விவகாரமும் கிடையாது. இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டு வரி எல்லாம் டிமாண்ட் ஏற்றிடுவாங்க, வீட்டு வரியாவது கால அவகாசம் கொடுப்பாங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மெட்ரோ வாட்டர் எல்லாம் வரியெல்லாம் நீ கட்டலனா ரெவன்யூ ரெக்கவரி, அது ஒரு சட்டம் இருக்கு. போலீஸ் பாதுகாப்போட நீ எது இருந்தாலும் சீல் வச்சு போடுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த நிலை இல்லை. பணம் கட்டலையா, 21ஆம் தேதி பணம் கட்டலையா, 22ஆம் தேதி காலையில பீஸ் பிடிங்கிட்டு போயிடுவான். 5 நாள் பீஸ் பிடுங்குவான், ஊடு பூட்டின்னு தான் மேலே ஏறி கம்பத்துல லைனை கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். இப்படிலாம் நெருக்கடி. இதுக்கு நடுப்புற ஆகஸ்ட் 5 சட்டசபை கூடுது. என்ன சட்டசபை களத்துல நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்னென்ன திட்டங்கள் பொதுமக்களுக்கு அறிவிக்க போறாரு. வெள்ளை அறிக்கையில பணம் இல்லைன்ட்டாரு. அதனால எங்களால எதுவும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையை அறிவிக்க போறாரு. சென்ட்ரல் பாராளுமன்றம் எப்படி ரகலையில ஓடுதோ தள்ளி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழக சட்டசபையும் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை. காரஞ்சாரமான விவாதம் அதெல்லாம் முன்னெடுக்கும், பார்க்கலாம். முதல்வர் என்ன, அதாவது ஜெயலலிதா 1 டன் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல அறிவிப்பு வெளியிடும். சட்டமன்றமே சைலண்ட். ஒரு குண்டூசி, ஒரு ரூபாய் காயினு யாராவது தும்பனா கூட அந்த சட்டமன்றம் முழுவதும் ஒலி கேட்கும். அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. எல்லா மந்திரிகளும் எதிர்கட்சி தலைவருங்க கேட்கிற கேள்விக்கு டான் 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 பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்வர் பதில் சொன்னாங்க, மற்ற அமைச்சர்கள்லாம் பதில் சொன்னாங்க. அதே பாணியில டிஎம்கேவும் கடைபிடிச்சது, எடப்பாடியும் கடைபிடிச்சாரு. இவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு.
இந்த வாட்டியாவது பதில் சொல்லுவாரான்னு தெரியல. ஏன்னா கேள்விக்கு அந்த நேரத்துக்கு யாரும் ஸ்கிரிப்ட் குத்தி ஒரு ஆள் சிஎம் அதை படிக்க முடியாது. அதிரடி தான். ஆனா ஆரம்பிப்பார் அதிரடி. சினிமாவில் வர வசனங்களை மாதிரி இப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு தர. அதனால பரபரப்பா சட்டமன்றம் கூட போது பரபரப்பான மிச்ச காவேரி, மேகதாது, விவசாயிக, மின்சாரம், மருத்துவக் கல்லூரிகள், பசங்க படிக்கிற நீட்டு போராட்டம், இதெல்லாம் மத்தியில பரபரப்பான சூழ்நிலை 5ஆம் தேதி கூடுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.